ஊரே போன்ல இப்ப இதை தான் பண்ணிட்டு இருக்குது. அவளே இப்ப நான் நினைச்சா கூட ஒரு இங்கிலீஷ் பட ஹீரோயின் கூட டான்ஸ் ஆடுற மாதிரி வீடியோ போட முடியும். இல்ல மீனா, சும்மா சொல்றேன், அந்த மாதிரி பண்ணலான்றேன், அவ்வளவுதான். அது எப்படிடா? அதுதாம்மா ஏஐ. அதாம டெக்னாலஜி. என்ன டெக்னாலஜி? டேய், இவங்க கூட சேர்ந்து நீயும் போய் சொல்றியா? நீ ஒரு டிரைவர், உனக்கு எப்படா இதெல்லாம் தெரியும்? ஏன் அத்தை, டிரைவர்னா வண்டி ஓட்டுறது தவிர வேற எதுவும் தெரியக்கூடாதா? இதெல்லாம் பொது அறிவு. மத்தவங்களை விட இவருக்கு அது அதிகமாவே இருக்கு. விடுமீனா, மா நான் டிரைவர் தான், ஆனா ஊர் உலகத்துல என்ன நடக்குதுன்னா எனக்கு நல்லா தெரியும். எல்லா இடத்துலயும் இந்த ஏஐ வந்துருச்சுமா. இது என்ன டான்ஸ்? இந்த ஏஐ வச்சு அப்பாவும் நீங்களும் சின்ன வயசுல சுவிட்சர்லாந்துல டான்ஸ் ஆடுற மாதிரி கூட பண்ண முடியும். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் ஒன்று பண்ணி காட்டுமா? அதெல்லாம் வேண்டாம். அப்ப இது பொய் தானே? ஆமாமா, என்ன நம்புமா. இந்த ரோகிணி வேணும்னே இந்த மாதிரி வீடியோ எல்லாம் போடுறா. நீ அதை நம்பி என்ன திட்டுற. இது நான் இல்லம்மா, ஏஐமா. என்ன ஏயோ என்ன எழவோ போ. ஆனா நீ அவ கூட சேர்ந்து இந்த மாதிரிலாம் ஆடின, உன்னை தொலைச்சிருவேன், பார்த்து இருந்துக்கோ. ஏய், நல்ல வேலை தப்பிச்ச, இல்லைன்னா அம்மா உன்னை இன்னைக்கே உப்பு போட்டு ஊறுகா போட்டிருப்பாங்க. வடா செல்வம், ஊர்ல இருந்து எப்படா வந்த? இன்னைக்கு காலைல தான் முத்து. என்ன ஒரு மாதிரி இருக்கா? உடம்பு எதுவும் சரியில்லையா? உடம்பெல்லாம் நல்லா தாண்டா இருக்கு, மனசு தான் சரியில்லை. இவ்வளவு பிரச்சனையை வச்சுட்டு நான் எப்படிடா சந்தோஷமா இருக்க முடியும்? விடுறா, எல்லாம் சரியாயிடும். சரி, ஊர்ல உன்னால எவ்வளவு பணம் பட்ட முடிஞ்சு? டேய், அதை ஏன்டா கேட்குறேன்? என்னென்னமோ பண்ணி யார்கிட்டயோ கேட்டு பார்த்தேன். இந்த மாதிரி கஷ்டமான காலத்தில் பணம் கேட்டு பார்க்கும்போது தான் சொந்தக்காரங்களோட உண்மையான முகம் தெரியுது. சொந்தக்காரங்களே இப்படிதான்டா, எப்படா விழுவோன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. அதில் ஒரு அல்ப சந்தோஷம். சரி, அதோடு எவ்வளோதான் பணம் தெரிச்சு? வீட்டில் சேர்த்து வச்சது, என் பொண்டாட்டியோட நகை எல்லாத்தையும் சேர்த்து புரட்டினதில் ஒரு 1,44,000 தான்டா சேர்ந்துருக்கு. அப்போ இன்னும் 3,56,000 தேவைப்படுதுடா. இன்னும் அவ்வளோ பணத்துக்கு என்னடா பண்ணுறது? பணத்தை கொடுக்கலன்னு இந்த அருணும் விட மாட்டான்டா. நானும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துட்டையும் கேட்டு பார்த்துட்டேன்டா. இதுக்கு மேலே என்கிட்ட சக்தி இல்லைடா. அதிகபட்சமாக ஒரு 2 லட்ச ரூபா என்னால் புரட்ட முடியும்டா. அப்புறம் மிச்சம் இருக்கிற பணத்துக்கு என்னடா பண்ணுறது? டேய் முத்து, தப்பா நினைக்காதடா. உன்னால எனக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமாடா? டேய், அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கடா போவேன்? இது சின்ன அமௌண்ட்னா கூட பரவாயில்ல. அதுதான்டா எனக்கும் ஒன்றும் புரியல. உன்னால ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு பாரு. அப்படி பண்ணா எனக்கு பெரிய உபகாரமா இருக்கும்டா. டே, என்னடா செல்வம், என்கிட்ட நான் யோசிக்காம எடுத்து கொடுத்துட மாட்டேனாடா. என்கிட்ட அவ்வளோ காசு இல்லடா, உனக்கே தெரியும். இருந்ததுல இப்போ தானே கார்டி முடித்தேன். சரி செல்வம், என்னால் என்ன பண்ண முடியும் நான் யோசிச்சு சொல்கிறேன். ஆனால் நீ என்ன மட்டுமே நம்பிட்டு இருக்காது. என்னால் மிச்சம் இருக்கிற மொத்த பணத்தையும் ரெடி பண்ண முடியாது, சரியா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா முத்து. உன்னால் எவ்வளவு பண்ண முடியுமோ அது பண்ணுறா. சரிடா, நான் பார்க்குறேன். சரி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிடா. கார்த்தி, பைக் எடுறா. சரிங்க சார், அந்த பணத்தை என் அக்கௌண்ட்லயே போட்டுருங்க. சரிங்க சார், நான் வைக்கிறேன். என்ன மீனா, இப்பெல்லாம் பிசினஸ் சம்பந்தமா தான் போனே வருது போல. பணம் அக்கௌண்ட் எல்லாம் பேசிட்டு இருக்கியே. ஏங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. அந்த ஃபிளாட்ல கடை வச்சிருக்கோம்ல, அதுல வந்த பணத்தை மேனேஜர் அக்கௌண்ட்ல போட்டுறேன்னு சொன்னாரு. அப்படியா? சூப்பர். எவ்வளவு? 10,000 ரூபாங்க. 10,000மா? ஆரம்பத்திலே 10,000 வந்திருக்குது. ரூம் கட்ட பணம் சேர்க்கிறோம்ல, கையில காசு கொடுக்கறேன்னு சொன்னாரு. நான் தான் அக்கௌண்ட்ல போட சொல்லிட்டேன். சரி சரி, நல்லதுதான். அப்புறம் செல்வம் ஊர்ல இருந்து வந்துட்டான். அப்படியாங்க? பணத்தை ரெடி பண்ணிட்டாரா? முழுசா ரெடி பண்ண முடியல. 1,60,000 தான் புரட்ட முடிஞ்சு. இன்னும் 3,40,000 தேவைப்படுது. ஐயோ, அந்த பணம் வரலன்னா சீதாக்கு பிரச்சனை ஆயிடுமே. பணம் வரலன்னா சீதாக்கு என்ன பிரச்சனை ஆகும்? அது இல்ல, உங்க மேல அருணுக்கு கோவம் இருக்கு. அதை நினைச்சு சீதா ரொம்ப கவலையா இருப்பா. இப்ப பணம் கொடுத்தா அவர் கோவம் கொஞ்சம் குறையும்ல. உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை சரியாகும். அதனாலதான் சொன்னேன். மற்றபடி வேற சொல்லல. இல்ல இல்ல, எதுவும் இல்லைங்க. இந்த பணத்துக்கு நம்மளால என்ன செய்ய முடியும் தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன்.
ஏங்க சரோஜாக்கா கிட்ட நான் 50,000 ரூபாய்க்கு சீட்டு போட்டு வச்சிருக்கேன். 3 மாசம் தான் பாக்கி இருக்கு. அதை எடுத்துடுறேங்க. 50,000க்கு கொஞ்சம் தான் பணம் கம்மியா இருக்கும். நம்ம வேணா அது கூட போட்டு செல்வண்ண கிட்ட கொடுத்துடலாம். என்னங்க யோசிக்கிறீங்க? இல்ல அது நீ கஷ்டப்பட்டு சேர்த்த காசு. ஒரு நல்லது நடக்கிறதுக்காக கொடுக்குறோம். அதனால எனக்கு ஒன்றும் இல்லை, நான் எடுத்து தரேன். சரி, இருந்தாலும் இன்னும் 2.5 லட்சம் தேவைப்படுமே. நம்ம கிட்ட அடகு வைக்க நகை கூட இல்லைங்க. ஏன் மீனா, நமக்கு 2வது கார் இருக்குல்ல, அதுக்கு இப்பதானே டியூ முடிஞ்சது. அதை வேணா அடமானம் வச்சு காசு வாங்கிடலாமா? அது உங்க தொழிலுக்குன்னு இருக்கிறது, அதை போய் ஏங்க? அதான் இன்னொரு கார் இருக்குல்ல. இப்போதைக்கு நம்ம கிட்ட அடகு வைக்கிறதுக்கு கார் மட்டும்தான் மீனா இருக்கு. அதை வச்சு பணத்தை கொடுத்துடலாம். நீ என்ன சொல்ற? அதுக்கு மாசம் மாசம் எப்படிங்க டியூ கட்டுவீங்க? செல்வதுக்காக தானே வைக்கிறோம். அவனே மாசம் மாசம் கட்ட சொல்லிடலாம். அதை அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன். உனக்கு ஓகேவா? சரிங்க, உங்க மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அதையே பண்ணுங்க. சரி, அப்ப நான் சத்யாட்ட பேசிடுறேன். அவன் ஃபைனான்ஸ் கம்பெனிலே கார் அடமானம் வச்சுட்டு காசு வாங்கிடலாம். ஆ? ரேகா, நீங்க எப்போ வந்தீங்க? நான் உட்காருங்க பார்க்கவே சத்யா. இல்லை. இதுல என்ன இருக்கு? சரி, என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல. ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, அதான் நான் உங்களை கூப்பிடல. வந்தேன்டா, அதான் கொஞ்சம் ஒர்க் ஜாஸ்தியா இருந்துச்சு. சத்யா, நீங்க என் அப்பாவை பாத்திருக்கீங்க, அம்மாவை பார்த்தது இல்லல்ல? இல்லையே. ஒரு நாளைக்கு எங்க அம்மாவை கூட்டிட்டு வரேன். ஓகே. ஆனா ஒண்ணு, உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ்லாம் பண்ணி வைக்க மாட்டேன், தூரத்துல இருந்து தான் காட்டுவேன். ஏன் அப்படி? நிச்சயமா என்னோட அம்மா நம்மளோட லவ்வுக்கும் நான் ஆசைப்படுற வாழ்க்கைக்கும் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க அவங்களோட வெல்த்தியான ஃபேமிலியை தான் எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க மட்டும் எதுக்குங்க தேவையில்லாம ஆசைப்படுறீங்க? ஹேய் சத்யா, நான் என் அம்மாவோட ஆசையை சொன்னேன். என்னோட ஆசையை தான் நான் உங்ககிட்ட ஆல்ரெடி எல்லாமே சொல்லிட்டேனே. ம், அடுத்தவங்க ஆசைக்காக என்னால வாழ முடியாது சத்யா. புரியுது ரேகா. ஆனா என்னோட ஃபேமிலி ஸ்டேட்டஸ் என்ன, உங்களோட ஃபேமிலி ஸ்டேட்டஸ் என்ன? நம்ம எப்படி? லைஃபுக்கு எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ரொம்ப முக்கியம் தான், அது எனக்கும் தெரியும். இங்க பணம் இல்லாம எதுவுமே இல்ல. பட் யாரு ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் கண்டிப்பா பெரிய ஆளா வரலாம். அந்த வகையில நீங்க ஹார்ட் ஒர்க்கர் மட்டும் இல்ல, ஸ்மார்ட் ஒர்க்கர் கூட. கண்டிப்பா நீங்க ஒரு நாள் பெரிய ஆள் ஆவீங்க. அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு அது போதும். மாமா வாங்க மாமா. நீங்க என்ன இந்த பக்கம்? சத்யா, எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. என்ன மாமா, என்ன ஆச்சு? அதே பணம் எனக்கு இல்லடா, செல்வத்துக்குடா. அவன் பிரச்சனை தான் உனக்கு தெரியுமே. ஆமா மாமா, ஏதோ 5 லட்சம் அருண் மாமா கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆமாடா, அதுக்குதான். அவனால 1,60,000 தான் புரட்ட முடிஞ்சுச்சு. இன்னும் 3,40,000 ரூபாய் தேவைப்படுது. இப்ப அந்த பணத்தை நீங்க தான் கொடுக்க போறீங்களா மாமா? ஆமாடா, அவனால இதுக்கு மேல பணத்தை ரெடி பண்ண முடியல. எனக்கு அவன் ரொம்ப வருஷமா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ரா. அவன் கஷ்டப்படுற பார்த்து என்னால சும்மா இருக்க முடியலடா. அது மட்டும் இல்லடா, அருண் இந்த விஷயத்துல பிரச்சனை பண்றது காரணமே செல்வம் என் ஃப்ரெண்டுங்கிறதுனால தான். அதான் அவனுக்கு எப்படியாவது உதவி பண்ணணும்னு நினைச்சேன். அதான் காரை அனுமானம் வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன மாமா, கஷ்டப்பட்டு வாங்கின காரை வச்சு அவருக்கு பணம் தரேன்னு சொல்றீங்க? ஆமாடா, நான் அவனுக்கு காரை வச்சு பணத்தை கொடுத்துருவேன். ஆனால் அதுக்கப்புறம் மாதம் மாதம் டியூ கட்டதெல்லாம் அவன் பார்த்துக்குவான். அதை நான் அவன்கிட்ட பேசிடுறேன். ஓ, அப்போ சரி மாமா. சரி, நீ இப்போ கீழே வந்து காரை பார்த்துட்டு என்ன மட்டும் தர முடியும்னு சொல்றியா? சரி, பார்க்கலாம் மாமா. சத்யா, நான் காரு கண்டிஷன் அப்படி ஓடி போயிரு. நீங்க காரெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணிருப்பீங்க தெரியுமாம்மா. ஆனா கம்பெனி ரூல்ஸ், அதனால தான் ஓட்டி போயிடுறேன்.